உங்களுக்கு குழந்தை இல்லையா? கவலையே இல்ல. ஹஸ்பண்ட்க்கு மனைவி குழந்தை, மனைவிக்கு ஹஸ்பண்ட் குழந்தைன்னு வாழ்ந்துட்டு போயிடலாம். அதையும் தாண்டி தத்தெடுத்துக்கலாம். இப்படிலாம் நிறைய விஷயம் இருக்கும்போது, கள்ளக்குறிச்சியில் ஒரு பொண்ணு பார்த்திங்கன்னா 12 வருஷமாக குழந்தை இல்லைங்கிறனால ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக கடைசியாக வந்து குழந்தை பெற்றுக்கிறாங்க. லாஸ்ட் ஏப்ரல் 11 தான் அவங்களுக்கு அழகான ட்வின்ஸ் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து அவங்க கொஞ்ச நாள் கூட சந்தோஷமாக இல்லை. 4வது நாளே பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு அதிகமாகிடுச்சு. டாக்டர் கிட்ட கேட்டால் திரும்ப ஆப்ரேஷன் பண்ணி தான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா கிட்னி ப்ராப்ளம்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்க முடியாது, நீங்கள் வேறு பெரிய ஹாஸ்பிட்டல் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு யூட்ரஸில் ப்ராப்ளம் இருக்குது. இதை வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்த ஹாஸ்பிட்டல்லையே வந்து ரிமூவ் பண்ணியிருக்கணும், ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கிட்னி, லிவர், லங்ஸ், கல்லீரல் எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த பொண்ணு வந்து இறந்தே போயிடுச்சுங்க. இது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது பார்த்தீங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அந்த பொண்ணுக்கு எல்லாமே இன்ஃபெக்ட் ஆகி இப்போ குழந்தை ட்வின்ஸ்ட் அழகான குழந்தை பிறந்து இப்போ அந்த குழந்தைங்களை கூட அவங்க பார்க்க முடியல. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் சுற்றி இருக்கவனும் சொந்த காரணம் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.